இப்போ நம்ம பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு கொண்டு போக போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும், வர்பை தான் நீங்கள் கவனிக்கணும். வர்பு தான் நமக்கு அந்த சென்டென்ஸ் பேசிவ் வாய்ஸில் இருக்கா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கான்னு சொல்லும். நாம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை மாற்றி போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டென்ஸு உங்களுக்கு தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசிவ் வர்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆம், ஈஸ், ஆர் இந்த மூணுத்தில் ஒன்று இருக்கும், ப்ளஸ் வர்பு 3 இருக்கும். இப்போ ஆம் வந்து ஐக்கு யூஸ் பண்ணுறோம், ஈஸ் வந்து சிங்குலர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், ஆர் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து என்ன டென்ஸில் இருக்குது அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுன்னா வர்புக்கு போகணும். ஒரு ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் இருந்து ஒரு வர்பு 3 இருந்தால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வர்பு 3ல் இருக்கக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கக்கூடிய அந்த வர்பை நீங்கள் ப்ரெசன்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ த கார் ஈஸ் ட்ரிவன் பை மீ, ஈஸ் ட்ரிவன் பாருங்கள், ஈஸ் ட்ரிவன். ஸோ ஈஸ் ட்ரிவன் அப்படிங்கிறது ஒரு ஈஸ் ப்ளஸ் வர்பு 3 இருக்குது. அப்போ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பேசிவ் வாய்ஸில் இருக்குது. அது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ட்ரிவன் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிளை ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு கொண்டு வந்துடுங்க. ட்ரிவனோட ப்ரெசன்ட் ஃபார்ம் ட்ரைவ். அப்போது ஐ ட்ரைவ் தி கார். சரியா? இப்போ நம்ம மீங்கிறது ஃபஸ்ட் பர்சனில் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா, அந்த அப்ஜெக்ட் ப்ரோனவுனை சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக கொண்டு வரணுன்னா மீ ஐயா மாற்றணும், பாக்கியெல்லாம் ட்ரைவ் த கார். அது ஈஸி. அடுத்தது என்ன செய்வாங்க பேசிவ் வாய்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது சப்ஜெக்டாக வரும் இல்லையா, அந்த சப்ஜெக்டை கொடுக்க மாட்டாங்க. டி இஸ் சப்ளைடு அப்படின்னு கொடுத்துருவார். டி இஸ் சப்ளைடு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கியா, நாம் இது முதல்ல வாய்ஸ் எப்படி சொல்லுவாங்க எக்ஸாம்பிள்னா சேஞ்ச் தி சென்டென்ஸ் டு அதர் வாய்ஸ்னு கொடுத்துருவாங்க. இந்த வாக்கியத்தை மற்றொரு வாய்ஸ்க்கு மாற்று. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அது பேசிவ் வாய்ஸாக ஆக்டிவ் வாய்ஸான்னு கண்டுபிடிக்கணும். டி இஸ் சப்ளைடு, ஈஸ் சப்ளைடு வந்திருக்கு. ஈஸ் சப்ளைடு அப்படின்னு சொன்னால் அது பேசிவ் வாய்ஸ். டென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நமக்கு மேலே ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதுலேயே தெரியும் உங்களுக்கு. இஸ் ப்ளஸ் வர்பு 3 இருக்குது. இஸ் ப்ளஸ் வர்பு 3 இருந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பேசிவ் வாய்ஸ். அப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேர்ட் பர்சன் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வர்பை ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு கொண்டு வரணும். அவ்வளோதான். டீ யார் கொண்டு வந்து கொடுப்பானா, ஹோட்டல்ஸில் வெயிட்டர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வெயிட்டர் அப்படின்னு பணி செய்பவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவங்க தான் பொதுவாக டீ சப்ளை பண்ணுவாங்க. வெயிட்டர். அப்போ அந்த சப்ஜெக்டை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு கொண்டு வரும்போது சப்ஜெக்டை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இந்த வேலையை இன்னார் செய்வாங்க. ஸோ பொதுவாக வெயிட்டர் தான் டீ கொடுப்பாங்க கடைகளில் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா. அப்போ வெயிட்டர். சப்ளைஸ் வந்திருக்கு. இதே கிவ்னு தான் வந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அம்மா கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வெயிட்டர்னு ஒரு ஆளை போட வேண்டியிருக்கு. நம்மளே க்ரியேட் பண்ணுறோம். ஹோட்டலில் சப்ளை பண்ணுவாங்க டீ, சப்ளையர்னு சொல்லுவாங்க, வெயிட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வெயிட்டர்னு எடுத்துக்கலாம். வெயிட்டர் அப்படின்னு சப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சப்ளைடு வந்து ஈஸ் சப்ளைடாக இருக்கிறதுனால சப்ளைடோட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணுங்கிறதுனால சப்ளைடு அப்படிங்கிற அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு சப்ளை அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. அது கூட நம்ம ஏன் ஐஇஎஸ் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டால் வெயிட்டர் அப்படிங்கிறவர் தேர்ட் பர்சனில் சிங்குலரை குறிக்கக்கூடியவார். ஆகையினால வர்போடைய நம்ம எஸ் ஃபார்ம் சேர்த்துட்டு அங்கே இருக்கிற டீயை கொண்டாந்து போட்டாச்சு. வெயிட்டர் சப்ளைஸ் டீ. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், இங்கிலீஷ் கிராமர் இஸ் டாட் வெல். ஸோ ஆங்கில கிராமருக்கு என்ன சொல்கிறது, இலக்கணம். ஆங்கில இலக்கணம் நன்றாக நடத்தப்பட்டது. ஸோ இது ஈஸ்டாட் அப்படின்னு வர்பு இருக்கு. ஈஸ்டாட் அப்படின்னு வந்தால் அது வந்து பேசிவ் வர்பு. அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஈஸ் ப்ளஸ் வர்பு 3. ஸோ அதில் டாட்டை நம்ம வந்து வர்பு 1 அதாவது ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றணும். ஸோ இங்கிலீஷ் அதுக்கு அந்தாண்ட ஒன்றுமே இல்லை. சப்ஜெக்டை நாம் கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷ் கிராமர் யார் நடத்துவானா, இங்கிலீஷ் டீச்சர் தான் நடத்துவார். ஆகையினால இங்கிலீஷ் டீச்சரை நீங்கள் சப்ஜெக்டாக கொண்டு வந்துடுங்க.
டாட் அப்படின்னு ஒரு வர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது, அது டீச். இங்கிலீஷ் டீச்சர் ஹீயை குறிக்கும், அதனால் வர்புக்கு பக்கத்தில் எஸ் போடுறோம். இங்கிலீஷ் டீச்சர் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் கிராமர் வெல். அநேகமாக இது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அதிக எக்ஸாம்பிள் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். டாய்ஸ் ஆர் சோல்டு. ஸோ டாய்ஸ் ஆர் சோல்டு அந்தாண்ட சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு வழி இல்லாமல் இருக்குது. ஆர் சோல்டு அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஆர் சோல்டு ஆர் ப்ளஸ் வர்பு 3 அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு பேசிவ் வாய்ஸ். அப்போ அதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். அப்போ பொருள்களை விற்றால் அவர்களுக்கு விற்பனையாளர்னு பேர், சேல்ஸ்மேன். அவ்வளோதான், யாரும் போட்டு குழப்பிக்க வேணாம். சேல்ஸ்மேன். அந்த சோல்டு அப்படின்னு இருக்கா, அதோட ப்ரெசன்ட் டென்ஸ் என்னென்னா செல். சேல்ஸ்மேன் ஹியை குறிக்கக்கூடியது, அதனால செல்ஸ்னு மாற்றிட்டோம். சேல்ஸ்மேன் செல்ஸ் டாய்ஸ். புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ட்ரீட்டட் ஃபார் ஃபீவர் இன் தி ஹாஸ்பிட்டல். ஆம் ட்ரீட்டட் நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வர்பை பாருங்கள். ஆம் ட்ரீட்டட், ஆம் ப்ளஸ் வர்பு 3. ஆம் ப்ளஸ் வர்பு 3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பேசிவ் வாய்ஸ். அது டென்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஹாஸ்பிட்டலில் யார் நமக்கு மருந்து கொடுப்பாருன்னா டாக்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம அந்த சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் டாக்டர். ஸோ டாக்டருக்கு அடுத்து ட்ரீட்ஸ். அந்த ட்ரீட்டட் அப்படிங்கிறது வர்பு 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கோ, அதை நம்ம ட்ரீட்ஸ் அப்படின்னு மாற்றுறோம். டாக்டர் ட்ரீட்ஸ் மீ இன் தி ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபீவர். அதை ஆட் பண்ணணும், எங்கே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டாக்டர் ட்ரீட்ஸ் மீ இன் தி ஹாஸ்பிட்டல் ஃபார் ஃபீவர். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பேசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் எப்படி இருக்கும் பேசிவ் வாய்ஸில் அப்படின்னா, நம்ம பேசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்துருவோம். இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நல்லா நம்ம ரிவர்ஸில் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக உங்களுக்கு இந்த டாபிக், உங்களுக்கு இந்த கிராமரில் இந்த டிவிஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும், ஆம் இருக்கும், பீயிங் இருக்கும், வர்பு 3 இருக்கும், அல்லது ஈஸ் இருக்கும், பீயிங் இருக்கும், வர்பு 3 இருக்கும், அல்லது ஆர் இருக்கும், பீயிங் இருக்கும், வர்பு 3 இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பீயிங் எடுத்துட்டு ஆம் அல்லது வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஈஸ் அல்லது வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆர் ப்ளஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டோம்னா ஆக்டிவ் வாய்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸு. இப்போ பார்க்கலாம். த கார் இஸ் பீயிங் ட்ரிவன் பை மீ. ஸோ இப்போ ஈஸ் பீயிங் ட்ரிவன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈஸ் பீயிங் ட்ரிவன். ஸோ ஈஸ் பீயிங் ட்ரிவன்னா அது பேசிவ் வாய்ஸ். ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்க்குறோம், மீ இருக்குது. மீயை இங்கே சப்ஜெக்ட் கொண்டு வரணும்னா ஐ. சரி, இப்போ ஐக்கு வந்து இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் மூணுத்தில் ஒன்று கொண்டு வரணும். இங்கே ஐ இருக்கிறதுனால ஆம் எடுத்துக்கோங்க, ஆம். ஸோ வர்பு அங்கே ட்ரிவன் இருக்குது. கண்டினியூஸாக இருந்தால் அந்த ட்ரிவன் அப்படிங்கிற அந்த வர்பை ட்ரைவ் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஐ எம் டிரைவிங் த கார். சரியா போச்சு. டீ இஸ் பீயிங் சப்ளைடு. இந்த முதல்ல நம்ம கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இங்கே வெயிட்டர் ஏன் போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? வெயிட்டர் வந்து சிங்குலர் தேர்ட் பர்சன், ஆகையினால இஸ் அப்படியே போடுங்க. சரியா? இஸ் பீயிங் எடுத்துடுறோம். பீயிங் வந்திருக்கிறதுனால நம்ம வர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். அப்போ என்ன பண்ணணும், சப்ளைடா சப்ளையிங் அப்படின்னு கொண்டு வரணும். வெயிட்டர் இஸ் சப்ளையிங் டீ. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர் இஸ் பீயிங் டாட் வெல். இஸ் பீயிங் டாட். ஸோ பீயிங் வந்திருக்கு, அப்போது இது பேசிவ் வாய்ஸில் இருக்குது, இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸில் இருக்குது. அப்போது வர்பை வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன போடணும்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷ் டீச்சர் தான் நடத்துவார். ஸோ இங்கிலீஷ் டீச்சரை சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டோம். அவரு தேர்ட் பர்சன் சிங்குலர். சிங்குலராக இருந்தால் ஈஸ் போடணும், ஈஸ் போட்டாச்சு. டாட்டு அதை ஐஎன்ஜி ஃபார்முக்கு கொண்டு வாங்க, டீச்சிங். இங்கிலீஷ் டீச்சர் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் வெல். டாய்ஸ் ஆர் பீயிங் சோல்டு. இது முதலே சொல்லியிருக்கேன். சேல்ஸ்மேன், சேல்ஸ்மேன் வந்துட்டார். சேல்ஸ்மேன் வந்து ஒரு ஆள், அதனால் ஈஸ் போட்டுட்டோம். சேல்ஸ்மேன் ஈஸ். சோல்டு அப்படிங்கிறத செல்லிங் டாய்ஸ். ஆர் பீயிங் சோல்டு. ஏன் ஆர் வந்துச்சுன்னா டாய்ஸ் ப்ளூரல் இருக்கா. ஸோ இங்கே ஈஸ் போட்டுட்டோம். பீயிங் வந்தால்
passive voice present continuous. அப்போ verb past participle இருக்கும், அதை நம்ம present tense கொண்டு வந்து ing சேர்த்துடணும். Salesman is selling toys. அடுத்தது I am being treated in the hospital. ஸோ I am being treated இருக்கு, being வந்திருக்கு, ப்ரெசண்ட்டு கண்டினியூவஸ் passive வாய்ஸில் இருக்குது, அதை கண்டுபிடிச்சாச்சு. ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் டாக்டர் தான் ஹாஸ்பிட்டலில், அதனால் நம்ம சப்ஜெக்டை டாக்டர்னு கொண்டு வந்துட்டோம். அவருக்கு ஈஸ் போடணும், டாக்டர் இஸ் ட்ரீட்டடு, அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் கொண்டு வரணும். ட்ரீட்டிங் மீ, ஐ வந்து மீயாக மாற்றணும். டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் மீ இன் தி ஹாஸ்பிட்டல். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது அதே மாதிரி ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் பார்க்கலாம். ப்ரெசண்ட் பர்ஃபெக்டாக எப்படி இருக்கும் ஒரு பேசிவ் வாய்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறீங்க நீங்கள். பேசிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸ் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா வர்புக்கு போங்க. வர்பில் ஹேஸ் இருக்கலாம் அல்லது ஹேவ் இருக்கலாம், ப்ளஸ் பீன் இருக்கும், ப்ளஸ் வர்பு 3 இருக்கும். உடனே நீங்கள் அதை ஆக்டிவ் வாய்ஸ்க்கு கொண்டு வரணுன்னா ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் வர்பு 3, அவ்வளோதான். இப்போ ஹேஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு, ஹேவ் வந்து ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் தேர்ட் பர்சன் சிங்குலர். மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அந்த ஹேவ் யூஸ் பண்ணலாம். ஐக்கு, வீக்கு, யூக்கு, தேக்கு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஹேவ் யூஸ் பண்ணலாம். ஹீ, ஷி, இட் அதை குறிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஹேஸ் யூஸ் பண்ணணும். சரி, அப்புறம் ப்ளஸ் வர்பு 3, அவ்வளோதான். த கார் ஹேஸ் பீன் ட்ரிவன் பை மீ, ஹேஸ் பீன் ட்ரிவன், ஹேஸ் பீன் ட்ரிவன், பீன் இருக்குது, ஸோ பீன் இருக்குது, ஹேஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை ப்ரெசண்ட் பர்ஃபெக்டாக, ஸோ இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்டை நம்ம பேசிவ் வாய்ஸில் வச்சுருக்குறோம், அதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு கொண்டு வரணும். மீயை வந்து சப்ஜெக்டில் வரும்போது ஐ வந்துருச்சு, ஐக்கு பக்கத்தில் ஹேவ் வரணும், ஐ ஹேவ். ஸோ அந்த ட்ரிவன், ஏன்னா ஹேஸ் பீன் ட்ரிவன் வந்தாக்கா ஹேஸ் அல்லது ஹேவ். ஐ வந்து ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரில் இருக்கிறதுனால ஹேவ் போட்டுவிட்டோம். அந்த ட்ரிவனை அப்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படியே எடுத்துக்கிறோம். ஐ ஹாவ் ட்ரிவன் தி கார். சரியா? திரும்பி அது மாற்றி எழுதியிருக்கிறேன், அது நீங்கள் மைண்ட் பண்ண வேணாம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். டீ ஹேஸ் பீன் சப்ளைடு. ஸோ டீ யார் கொடுப்பா? வெயிட்டர். அது நம்ம முதலே சொல்லியிருக்கேன், அதனால் வெயிட்டர் எடுத்து போட்டுடலாம். ஹேஸ் பீன் சப்ளைடு. ஃபஸ்ட்டு நீங்கள் வர்பை பாருங்கள். ஹேஸ் பீன் சப்ளைடு, ஹேஸ் ஆர் ஹேவ் இருந்து ப்ளஸ் பீன் ப்ளஸ் வர்பு 3 இருந்துச்சு அப்படின்னா அது பேசிவ் வாய்ஸ். அடுத்து உங்கள் மைண்டில் டென்ஸ் என்னன்னு பார்க்கணும், அது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டு. ஸோ ப்ரெசண்ட் பர்ஃபெக்டை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும்னா ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் வர்பு 3 கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல வெயிட்டர் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆகினால நம்ம ஹேஸ் போடணும். வெயிட்டர் ஹேஸ், இது ஆக்டிவ் வாய்ஸில் கொண்டு வரும்போது பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இருக்கும். அப்போது வெயிட்டர் ஹேஸ் சப்ளைடு டீ. அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர் ஹேஸ் பீன் டாட் வெல். அந்த நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வர்றதுக்கு அவங்க அங்கே எந்த இதுவும் இல்லை, வேர்டு இல்லை. அப்போ நமக்கு ஒரு க்ளூ இருக்கா? க்ளூ என்னென்னா கிராமர் நடத்தினா அவர் இங்கிலீஷ் டீச்சர் ஆகினால நம்ம சப்ஜெக்டை இங்கிலீஷ் டீச்சர்னு எடுத்துட்டோம். ஸோ வர்பு அந்த கொஸ்டினில் என்ன இருக்குன்னா ஹேஸ் பீன் டாட்னு இருக்குது. ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் டாட், அப்போ அது பாசிவ் வாய்ஸு. டென்ஸு பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்டாக. இங்கிலீஷ் டீச்சர் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் ஹேஸ் போட்டுட்டோம். அந்த டாட்டை கீழே இறக்கிட்டோம். ஸோ இங்கிலீஷ் டீச்சர் ஹேஸ் டாட் இங்கிலீஷ் கிராமர் வெல். ஸோ ஐ ஹவ் பீன் ட்ரீட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல். சேம் சென்டென்ஸ், ஹவ் பீன் ட்ரீட்டட். ஹவ் பீன் ட்ரீட்டட் அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். அப்போது அது டென்ஸ் என்ன? டென்ஸ் வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட். அப்போது சப்ஜெக்டை நம்மளாக க்ரியேட் பண்ணோம். டாக்டர், டாக்டர் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரில் இருக்கார், அதனால் ஹேஸ் போடணும். ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் போட போகிறோம். ஹேஸ் போட்டுட்டோம். வர்பு 3 கொண்டு வரணும். ட்ரீட்டடாக அப்படியே ட்ரீட்டட்னு போட்டுவிட வேண்டியது தான். இதில் தவறுதலாக எழுதியிருக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல. டாக்டர் ஹேஸ் டாக்டர் ஹேஸ் ட்ரீட்டட் மீ இன் தி ஹாஸ்பிட்டல்னு வரணும். தப்பாக எழுதிட்டேன். பீன் அடிச்சுடுங்க. பீன் அடிச்சுட்டு டாக்டர் ஹேஸ் ட்ரீட்டட் மீ இன் தி ஹாஸ்பிட்டல்னு இருக்கணும். அந்த சென்டென்ஸ் தப்பு. டாக்டர் ஹேஸ் ட்ரீட்டட் மீ இன் தி ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் திருத்திக்கோங்க, மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது.
நான் அடிக்கும்போது எனக்கு அந்த மிஸ்டேக் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாக்டர் ஹேஸ் பீன் வரக்கூடாது, பீன் வந்தால் தப்பு, அர்த்தம் மாறிடும். டாக்டர் ஹேஸ் ட்ரீட்டட் மீ இன் தி ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் திருத்திக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கிரிக்கெட் ஹேஸ் பீன் பிளேடு பை அஸ். நீங்கள் வர்பை பாருங்கள், ஹேஸ் பீன் பிளேடு. ஹேஸ் பீன் பிளேடு அப்படின்னு சொன்னால் ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வர்பு 3 இருந்தால் பேசிவ் வாய்ஸ். அந்த இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது ஹேஸ் பீன் பிளேடு அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கணும், பேசிவ் வாய்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அஸ்ஸை நம்ம வந்து வீன்னு எடுத்துக்கோங்க, வி. அப்போது வீக்கு பக்கத்தில் நம்ம ஹேவ் போடணும், அப்புறம் வர்பு 3 போடணும். அப்போ தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸில் வரும். We have played cricket well. We have played cricket well அப்படின்ட்டு நாம் அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ சின்ன மிஸ்டேக்ஸ், சின்னது பெருசாக இல்லை, அது மிஸ்டேக் தான். ஸோ யார் செய்தாலும் அது மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு, டைப் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் அப்புறத்தெல்லாம் வந்துருச்சு, அது தப்பு தான். அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது, அந்த தப்பை நானும் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த தப்பை கொஞ்சம் திருத்திக்கோங்க. தப்பு ஆகிடுச்சு, திருத்திக்க தான் வேணும், திருத்திக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் பாருங்கள் எப்படி தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த டாக்டர் ஹேஸ் ட்ரீட்டட் மீ இன் தி ஹாஸ்பிட்டல், அதுக்கான விளக்கம் நான் திருத்தி சொல்லியிருக்கிறேன், திருத்திக்கோங்க. சாரி ஃபார் த மிஸ்டேக்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், அது மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். Thank you.